வழக்கமா கோவில்கள்ல சுவாமிக்கு நெய்வேத்தியமான உணவு வகைகள் அந்தந்த கோவிலுக்கு அப்படின்னு உரித்தான ஒழுங்கு முறைப்படி தயாரிக்கப்பட்டு தெய்வங்களுக்கு படைக்கப்படுது. தெய்வங்களால ஏற்றுக்கொள்ளப்பட்ட இந்த பிரசாதங்கள் பக்தர்களுக்கும் வழங்கப்படுது. இதுல திருப்பதி கோவில லட்டு, மதுரை அழகர் சுவாமி கோவில்ல சம்பா தோசை அப்படின்னு பல்வேறு பிரசித்தி பெற்ற பிரசாதங்கள் இருக்குங்க. அந்த வகையில பழனி கோவில்ல பஞ்சாமிர்தமும் பக்தர்கள் கிட்ட ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் பெற்றது. இதுக்கு காரணம் என்ன தெரிஞ்சுக்கலாமா? பழனம் அப்படிங்கிற ஒரு பழம் அப்படின்ற சொல்லிலிருந்து வந்ததுதான் பழனி. பழனம் அப்படின்னா விளைச்சலை தரக்கூடிய நிலத்தை குறிக்கிறது. நல்ல விளைச்சல் நிறைந்த பகுதியா இருக்கிறதாலதான் சிவனும் பார்வதியும் தம்முடைய இளைய மைந்தன் முருகப்பெருமான ஞானப்பழம் அப்படின்னு அழைச்சதால பழனி அப்படின்னு வழங்க பெற்று பின்னாடி பழனி அப்படின்னு மறுவியதாகவும் சொல்றாங்க. முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகள்ல மூன்றாவது படை வீடா திகழ்வது பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி திருக்கோவில் தான். இந்த கோவில்ல கந்த பெருமான் ஆண்டி கோலத்துல தண்டாயுதபாணியா காட்சி கொடுக்கிறாரு. சரி, இப்போ நம்ம பஞ்சாமிர்தத்துக்கு வருவோங்க. பழனியில கொடுக்கப்படக்கூடிய பஞ்சாமிர்தத்துக்கும் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு. பச்சை மலை வாழைப்பழம், தேன், கற்கண்டு, நாட்டு சர்க்கரை, பேரிச்சம்பழம் போன்ற 5 வகையான பொருட்களை சேர்த்து உருவாக்கப்படுறதாலதான் இதுக்கு பஞ்சாமிர்தம் அப்படின்னு பெயர் வந்துச்சு. மேற்கொண்ட 5 மூலப்பொருட்களும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியது. இந்த பொருட்களோட கூடுதல் சுவைக்காக நெய், ஏலக்காய்கள் சேர்க்கப்படுது. குறிப்பா இதுல சேர்க்கப்படக்கூடிய வாழைப்பழமானது சின்ன அளவிலான விருப்பாச்சி வாழைப்பழங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இதுல நீர்ச்சத்து ரொம்ப ரொம்ப குறைவாதான் இருக்குமாங்க. விருப்பாச்சி அப்படிங்கிறது பழனி மலையில இருக்கிற ஒரு கிராமத்துடைய பேர். இங்க வளர்க்கப்படக்கூடிய இந்த வாழைப்பழங்களை பஞ்சாமிர்தத்துல சேர்க்கிறாங்க. அதே போல கொட்டை இல்லாத பேரிச்சம்பழம் தான் இதுல சேர்க்கப்படுது. எந்தவித செயற்கை பொருட்களும் சேர்க்காம இயற்கை முறையில தயாரிக்கப்படுறதுதான் பழனி பஞ்சாமிர்தம். இந்த பஞ்சாமிர்தம் தயாரிக்கும் போது ஒரு சொட்டு தண்ணி கூட சேர்க்கப்படுறது கிடையாது. இதை சாப்பிட்டோம்னா பக்தர்களுடைய நோய்கள் தீரும் அப்படிங்கறதும் நம்பிக்கை. இது பல மாதங்கள் கூட கெட்டு போகாம இருக்குங்க. முதல்ல அதிக அளவுல தயாரிக்கப்பட்டு அதிலிருந்து ஒரு பகுதி தண்டாயுதபாணியின் சிலைக்கு அபிஷேகம் செய்ய எடுத்துட்டு போகப்படுது. பின்னாடி அது பெரிய பகுதியோட கலக்கப்பட்டு பொதுமக்களுக்கு வழங்கப்படுது. மக்கள் அதிகமா கூடுற பகுதிகளில் இடங்களையும் நோய் கிருமிகள் தொற்றும் வாய்ப்பு இருக்கிறதால நோய் கிருமிகளிலிருந்து தற்காத்துக் கொள்ளவே நோய் எதிர்ப்பு சக்தியை பெருக்கிறதுக்காகவும் இந்த பஞ்சாமிர்தம் பிரசாதமா வழங்கப்படுது. தினமும் 2 ஸ்பூன் பஞ்சாமிர்தம் சாப்பிடும் போது இதில் இருக்கிற பிரக்டோஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் அன்றைய தினத்துக்கு தேவையான செரோட்டோன் அப்படின்ற ஒரு ஹார்மோனை சுரக்க செய்யறதா மருத்துவ ஆய்வுகள் ப்ரூவ் பண்ணிருக்காங்க. இந்த செரோட்டோனின் அப்படிங்கிறது மகிழ்ச்சி உணர்வை தூண்டக்கூடிய ஹார்மோன்களாம். இத்தனை சிறப்புகளை பெற்றதால் தான் திரு ஆவினன்குடி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய பழனி பஞ்சாமிர்தமானது உலக புகழ் பெற்றதா விளங்குது. அதோட புவிசார் குறியீடும் வழங்கப்பட்டிருக்கு.